உருவாகி வழியில் துளி நீராகி மண்ணின் நிறம் தானாகி வந்த மழைத்தாயே வரப்பு மேட்டில் விழுந்தோடி வாய்க்கால் வழியில் புரண்டோடி ஆற்றின் கரையில் தாரோடி அம்மானி கடலோடி தரையில் உன்னால் பசுமையடி தளிரும் இலையில் குளுமையடி புலவன் வாய் கவிதையடி தந்த மழைத்தாயே கோபம் கொண்டால் கொதிப்பவளே குடிசையெல்லாம் தகர்ப்பவளே கைதொழும் மக்கள் காரம்மா கண்மணி கவியாக தத்த தனதனதானே தத்த தனதனதானே தத்த தனதனதானே தனதானே. வணக்கம். எந்நாட்டிற்கும் பொன்னாடாக விளங்கி வரும்படியான இந்த சென்னை மாநகரிலே நிகழ்ந்தேறும் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த சென்னை இலக்கிய திருவிழாவிற்கு வந்திருக்கும் யாவட்டமான பேர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான் இந்திர சிலப்பதிகாரம் தான் நினைக்கிறேன், கூட குறையா இருந்ததுன்னா மன்னிச்சுங்க, நான் 10வது வரைக்கும் தான் படித்தவர். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாம்பான். ஒரு பக்கம் பொன்னும் மணி விழா நடந்துச்சு, இந்த பக்கம் வியாபாரிகள்லாம் வந்திருந்தாங்க, கலை நடந்தது, நாட்டியம் நடந்தது அப்படின்பான். அது மாதிரி ஒரு பக்கம் இலக்கிய விழா, ஒரு பக்கம் குழந்தைகள் சிறப்பு நிகழ்ச்சின்னு இந்த அரங்கே எங்க பார்த்தாலும் இலக்கிய முகமாக ஆர்வமாக இருக்கிறதை பார்க்கும்போது எழுத்தாளனுக்கும் 10 பேர் இருக்கத்தான் செய்யறான் அந்த ஊர்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிற இந்த நிகழ்விற்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் அண்ணன் கூட சொல்லிட்டு போனாரு, ஊடு வேணாம், புஸ்தகம் வேணாம், அது வேணாம், என் புத்தகத்தை எடுத்துங்க அப்படின்னு. இல்லை, ஒரு எழுத்தாளர் குந்த குடிச்சு இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கார அம்மா ஒத்துப்பாங்க. ஒரு எழுதுற பெரிய எழுத்தாளர் மோட்டு வேலைக்கு செத்த வைக்கிறது இல்லை, தானே கோயிலில் ஊட்ட தூக்கிட்டு கொடுத்துட்டு என்ன எழுதி கிழிக்கிறம்பாங்க. அது மாதிரி 10 வருடங்களுக்கு முன்பே நான் தான் சொன்னேன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருக்கு 10க்கு 10 ஒரு வீடு ஒன்று கொடுக்கணும், அவருக்கு போக்குவரத்தில் பஸ்ஸில் கிஸ்ல போகிறது ஃப்ரீயா போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கணும், அப்படி இல்லை ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னேன். அந்த அடிப்படையில் ஒரு கனவு இல்லத்தை வழங்கி இருக்கிற தமிழக அரசு, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் வழங்கி இருக்கிறதா, அந்த அரசுக்கு எனது முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உலகத்துல எங்க இலக்கிய விழா நடந்தாலும் ஒரு போனை போட்டு அவர் பாட்டு வருவார் போவார் அப்படின்னு இல்லாம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் மட்டும்தான் இந்த இதுல இலக்கிய நிகழ்ச்சின்னா அவங்க வீட்டுல கல்யாணம் காது குத்து மாதிரி அவங்களோட உலகத்துல நீங்க நான் ஜப்பானு கம்போடியா எல்லாம் போய் பார்த்துக்கிட்டேன். இங்க இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற இவர்களை விட எனக்கு அவங்க கூட அந்த பேசிட்டு இருந்தேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி எப்படிலாம் அதை நடத்துறீங்கன்னு நம்ம பார்க்கணும், அவங்க காதால அவங்களோட பேசுறதை கேட்கணும். அந்த வகையில சிறப்பாக இந்த அரங்கை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இந்த நூலக ஊழியர்களுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பொதுவா இந்த மேடை கூத்தல பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்தல மட்டும்தான் தாயாரும் அழைத்த செய்தி தானுமே அறிய வேண்டி பொற்பர படிகள் கொண்டு புலேந்திரன் வருகின்றனே பாரினில் கீர்த்தி பெற்ற தீரன் நல்ல பலதல வேதம் சாஸ்திரம் பெற்றேன் பலவல்ல வேதம் கைதனில் பெற்றேன் அப்படின்னு பாட்டு போடுவான். இது பேர் கொழுவடின்னு பேர். ஒரு வேஷம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுல சொல்றதுக்கு உடனே கட்டைக்காரன் கேட்டுவான், அங்கதம் பிங்கதம் புஜதம் இதுகளை பார்க்கும்போது வந்திருக்கிற மகாராஜா யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான் கட்டைக்காரன்ட்ட. முத்தாண்டி விபத்தில் 10 ரூபா வாங்கின காசே நீ இன்னும் கொடுக்கல, சும்மா அது இதுன்னு சொல்லிடு. ஏய் அதை சொல்லாதா, நம்ம கணக்கெல்லாம் தனி, இந்த உடைய ஆபரணங்கள் மார்பளங்கள்லாம் பார்த்து யாருக்கு தெரியுதா அப்படின்பா. ஐயா உங்க வாயால சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் சொல்லுவார், அப்ப நம்ம கட்டையக்காரன் இன்னைக்கு இல்லை, அதனால நானே என்னுடைய இதை சொல்லிக்கிறேன். கண்மணி குணசேகரன், கடலூர் மாவட்டம், விருத்தாசலம் வட்டம், மணக்கிள்ளை கிராமம். நம்ம ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் கிடையாது. நான் படிக்க இருக்கும்போது பள்ளிக்கூடம் கூட கிடையாது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விருத்தாசலம் டெப்போல மெக்கானிக்கலா வேலை செய்யறேன். உளுந்தூர்பேட்டை ஐடின்னா நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடையாது, ITI இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு விருத்தாசலம் டெப்போல அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு அதே டெப்போல மெக்கானிக்கலா வேலை செய்யறேன். இது என்னுடைய முகம். இதுவரைக்கும் 5 நாவல்கள், அஞ்சலை, கோரை, நெடுஞ்சாலை, வந்தாரங்குடி, இப்ப பேரழகி, சிறுகதைகள், உயிர் தண்ணீர், ஆதண்டார் கோயில் குதிரை, வெள்ளரிக்கு, பூரணி பொற்களை,
அப்புறம் வாடாமல்லி கவிதைகள் ஒரு 9, செம்பையனாரின் மண்ணும் மக்களும், அப்புறம் நடுநாட்டு பழமொழிகள், நடுநாட்டு சொல்லாகிறாரு, தொடர்ந்து இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சொல்லிக்கிட்டாதான் நம்மளை, வேற யாரும் இந்த உலகத்துல சொல்ல மாட்டாங்க. இதுங்களா கண்மணி குணசேகரன் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லுமாடா அப்படின்னு சொல்லிடுவா. இது வரைக்கும் 22 புத்தகம் எழுதிப்பாங்க. இதெல்லாம் சொல்லணும் ஒன்ஸ் மோர். சொன்னாதான் இந்த உலகத்துல நிற்கும். எந்த தயிர் காட்சி என் தயிர் புளிச்சு போச்சுன்னு சொல்ல மாட்டான். என் புத்தகங்கள் மிக சிறப்பான புத்தகங்கள், நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். தமிழ் பதிப்பகத்தில் என்னோட நூல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதுதான் தொடக்க உரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க அப்பாலாம் ஒரு பெரிய கவிஞர், அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அது ஒரு எழுதப்படி ஏதோ பேரை போடுவார். அந்த ஐயாதுரைன்னு எழுதுறது கூட இவன் எங்கனாச்சும் ஒரு காகனி நிலத்தை வித்திருப்பான், இல்லைன்னா வாங்கியிருப்பான். அப்ப அந்த பத்திரம் என்ன பண்ணுவான், ஒரு 1000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினா 1000 ரூபாய் பத்திரம் ஒரே பத்திரம் கிடைக்காது. 5 பத்திரம் 100 ரூபாய் பத்திரம் இருக்கும். அந்த 5 பத்திரத்துக்கும் வாசகம் வேணும். எங்க அப்பா கையெழுத்து போட்டாருன்னா போட்டாருன்னா அந்த 1/2 பக்கம் போடும். நெட்டு எழுத்தில் எழுதக்கூடியவர் எங்க அப்பா. அவ்வளவுதான் அவருக்கு படிச்சது. ஐயான்னு எழுதுனா ஒரு பக்கம் சரியா போயிடும். ஐயாதுரை எங்க அம்மாவுக்கு கையெழுத்து போடுவதற்கு எந்த சூழலையும் அவர்களுக்கு வாங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பேர்ல காகாணி வாங்கவும் இல்லை, அது பேர்ல காகாணி விற்கவும் இல்லை. அதனால அது கையெழுத்து போடுமானே எனக்கு தெரியாது. இந்த சூழல்ல தான் கண்மணி குணசேகரன் அந்த குடும்பத்துல பிறந்தான். இதெல்லாம் ஒரு தனிமனிதனோட வரலாறு. இதெல்லாம் நம்ம சொல்லணும். அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்துல பிறந்து 10வது வரைக்கும் தான் படித்தேன். படிச்சுட்டு உளுந்தூர்பேட்டை ஐடிஐக்கு சைக்கிளில் போக வீடியோ கிளம்புற முதல் பணிக்கு போகும்போது ஒரு நொச்சி செடி ரோட்டு ஓரத்தில் பொட்ட மண்ணில் அப்படியே ரத்த மாட்டம் ஒழிவிட்டு கிடந்தது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ மெட்ராஸை கண்ணாவும் அந்த நொச்சி கொழுந்து இருப்பாரு, அந்த கொழுந்த கசக்கி ஊத்துனா கண்ணில் இருக்கிற கண்ணாவெல்லாம் சரியா போடுமா. நான் சும்மா போயிட்டு இருந்தவன் இந்த நொச்சி செடி இருப்பாரு, பொட்ட மண்ணில் ரத்த மாட்டம் ஒழிவிட்டு இருந்திருப்பாரு. நானாதான் சும்மா மனசுல நினைச்சுக்கிட்டே போய் நொச்சி செடியே கண் நோயால் நொந்து மனம் வாழ்பவருக்கு உன் சாற்றினால் சாடி விட்டாய் கண் நோய் தனையே, உன் மர்மங்கள் அறியாமல் மண் பூசி நிற்பதன் மாயம் என்ன அப்படின்னு நானாதான் சும்மா எழுதிட்டு போய் ஐடிஐல பசங்கள்கிட்ட காட்டினேன். அவங்க எல்லாம் இல்லை நீ பெரிய கவிஞர்ரா அப்படின்ட்டு. என்னடா நம்மளே சுமாராதான் எழுதுவோம், நம்மள போய் பெரிய எழுத்தாளர் சொல்றாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமான. அவனும் விடல, 4 பேரும் கவிஞர் கவிஞர்னு தூக்குறான். நம்ம அப்ப இதை விட ரொம்ப கருப்பா இருப்பேன், இதை விட ரொம்ப குள்ளமா இருப்பேன். இவன் ஏன்டா தூக்குறான்னு பார்த்தா இவன் எல்லாமே காதல் வயப்பட்ட பசங்களா இருக்கிறாங்க. இவனுக்கு காதல் கவிதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. நான் போய் மாட்டினேன், குடிச்சுக்கிட்டாங்க. நம்பால செக்க சிவேர்னு ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடு அப்படிப்பா. கண்ணே, உனக்கு எழுதிய கடிதத்தில் எழுத்துக்கள் இல்லை என்று எரிந்து விடாதே. உன்னை காணாமல் தவித்து என் கண்கள் விட்ட கண்ணீர் துளிகளே எழுத்துக்களை அழித்து விட்டன. கொஞ்சம் விரசம் கலந்து, கோதையே, உனக்கு இறைவன் கொடி இடையை கொடையாக கொடுத்திருக்கும் போது எனக்கு பிடி கொடுக்க தயங்குகிறாதே ஏன்? பிடி கொடுத்தால் மடி கணத்து விடும் என்கிற பயமா? இப்படி எழுதுது. நானாதான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் இப்படி இருக்கு தூக்குறான். நம்பாலு எம்ஜிஆர் மாதிரி சிவப்பா இருக்கான், அப்படி இப்படிதான் கவிஞர் குணசேகரங்கிறத விட்டான். வெறும் கவிஞர் 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 கவிஞர்னு தூக்குறான். அப்புறம் நானா ஒரு வித்தியாசப்படுத்தணும்னு இந்த குணசேகரன் வெறுமனே அந்த அன்பே அன்பன் எழுதிட்டு இருக்க மாதிரி கவிதை வழக்கமா நான் தான் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கண்ணே கண்மணியே கண்ணே கண்மணியேன்னு எழுதுறது. அப்புறம் உடனே இப்படி எழுதிக்கிட்டு திரும்ப பத்திரிக்கை அனுப்பினேன். ஒரு பய கூட என் கவிதை போடவே இல்லைங்க, ஒரு பய கூட போடல. நானா யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ ஒருவேளை குணசேகரங்கிறதுனால எந்த பயலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் இருக்கு. சுஜாதா, இந்திரா பார்த்த சாரதி இப்படி லேடிஸ் பேரை கோத்து விடும். பொட்ட புள்ளி நினைச்சிட்டுனாச்சு நம்ம பேரை கவிதை போடுவான்னு சொல்லிட்டு நான் தாங்க இந்த கண்மணியை சொருவினேன். சும்மா ஒரு பார்த்துக்க மூஞ்ச பார்த்தான்னா எந்த காலத்துலையும் புத்தகம் போட மாட்டேன், கவிதை போட மாட்டான், போட்டு விட்டா. அப்பதான் அந்த கண்மணி குணசேகரன் போட்டு பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டான். உடனே அந்த அட்ரஸ்ல இந்த சந்தா காட்டுனா அனுப்பணும். அந்த சந்தா காட்டுறதுக்கு ஓசக்கிட்ட இவனும் கவிஞர் கண்மணி குணசேகரன் அட்ரஸ் இந்த வருது நமக்கு. ரொம்ப ஆவலமா பிரிச்சு பார்க்குறாரு.
செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகளே, செவ்வாய் தோஷத்தில் சிக்கி தவிக்கும் எங்களை வாழ வைக்க முதலில் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கவிதை போட்டுதானே தவிர கண்மணி குணசேகரன் போடல, முட்டாம் போட்டிருக்கு. ஒரு கவிதை பத்திரிகையில வந்து நமக்கு அந்த பிராப்தம் இல்லை. அதுக்கு பிற்காலத்தில் கவிதை இருக்கும்போது இந்த கண்மணி போயிடுச்சுன்னு வச்சுக்காம, இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்ப அரசியல் கவிதை தான். அரசியல்வாதிகளின் மேடைகளில் சோடா பாட்டில்கள் தாகத்திற்காகவும் தற்காப்பிற்காகவும் ஓங்கி அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். இப்படி எழுதிட்டு இருக்கும் போதுதான் பேராசிரியர் தா. பழமலை விழுப்புரத்தில் இருக்கிறார். அவரை முதல் சந்தித்தேன் ஒரு புத்தகத்தில், ஒரு நிகழ்ச்சியில. சனங்களின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு கவிதை புத்தகம், சின்ன புத்தகம். அதை படிச்ச உடனே இல்லை, இதுவரைக்கும் நம்ம என்ன கவிதை எழுதிட்டு கிடக்குறேன்டா, இதெல்லாம் கவிதை இல்லடா, கால் பாவாத மேல எழுதிட்டு கிடக்குறோம் போட்டுக்கடா கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய மாறுதல். அந்த அவர் எழுதியிருப்பார், விழுப்புரத்தில் இருந்து விருத்தாசலம், விருத்தாசலத்திலிருந்து திட்டக்குடி, திட்டக்குடியில் இருந்து குழுமூர், ஊர் போய் சேருவதற்குள் இருட்டி விட்டது, விளக்கை கொளுத்தி வந்து பார்க்கிறார்கள், எல்லாம் இருள் கவிந்த முகங்கள். இப்பதான் வந்தியா பழமலை, காலையில் ஏரியில் குளிக்க போனேன், காக்கை ஒன்று சிலும்பியது, எத்தனை முறை சிலும்பினாலும் காக்கைக்கு தன் கருப்பு போய்விட போவதில்லை, நானும் குழுமுறை மறந்து விட முடியாதுன்னு எழுதினார். எப்படி பாரு, எப்படி சிலும்பினாலும் காக்கா கருப்பா போயிடும், அது மாதிரி பழமலை முடியாது. இப்படிதான் எழுதுறாருன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நமக்கு புத்தனுக்கு அவனுக்கு அந்தந்த மாற்றங்களா எனக்கு ஞானம் கிடைஞ்சது. எனக்கு பழமலை மூலம் எனக்கு ஒரு பெரிய அறிமுகம், ஒரு வாசல் கிடைச்சுதான் தலைமுறை கோபம் என்னுடைய கவிதை. அந்த கவிதை எழுத ஆரம்பிச்சேன். இந்த மக்களை பற்றி மண்ணைக்கு இதுக்கு மேற்பட்டு எழுதுனா மக்கள் மொழி, நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம ஊரே மோட்டர் வழியில பிச்சுட்டு ஓடி கிடக்கும். என்னடா உலக கவலை, அமெரிக்கா கவலை நமக்கு ஏன்டா, ரஷ்யா எங்கேனாகி போயிட்டு போகுது, அமெரிக்கா நம்ம ஊரே பெரிய பிரச்சனை கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பலாம். இலக்கியம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். உலக கவலைகள்லாம் நீங்க ஒன்றும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம பாடே பெரிய பாடா இருக்குதா. முதலில் என்னுடைய தலைமுறை கவிதை எழுதிட்டான். அந்த கவிதை பார்த்தீங்கன்னா முதல் கவிதை, தகப்பன் தீட்டியதிலேயே தானும் தீட்டி, தலைமுறை தேய்வு தெரியும் கல்லில், வெடிப்பிருக்கும் வாரில், கைகளில் சுடத்தி கூர்தீட்டியதில் ரேகைகள் சிதைந்து போயிருக்கும். இந்த ஊர்ல நாவிதர் வேலை செய்வாங்க பாரு, அந்த கையில சலுக்கு சலுக்கு இந்த கத்தி தீட்டுவான், இந்த கையில இருக்கிற ரேகையே தேஞ்சு போயிருக்கும். அவன் ஒரு கல் வச்சிருப்பான், அந்த கல்லே தேஞ்சு போயிருக்கும். இப்படி ஒரு தலைமுறையா தேஞ்சிட்டு கிடக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை பாண்டிச்சேரியில அரிமாவளவன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கவிதை எடுத்து கிராமத்துல நாவிதர்கள் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை வந்து அந்த அரசுக்கு கொண்டு போயிட்டு மகஜரா கொடுத்தாங்க. கிராமங்களில் நாவிதர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இல்லை, நம்ம எழுதுறதும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு செய்தியா போயிருக்கா, அப்ப இதுல நம்ம தொடர்ந்து எழுதுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னுடைய எழுத்தை வந்து மக்கள் மீது திருப்பினேன். ஒரு கவிதை இருக்கும், கூலிக்கு களை வெட்ட போன கொள்ளையிலேயே வயசுக்கு வந்து விட்டதால் கொள்ளை விளையாத போதெல்லாம் திட்டுகிறான் கொள்ளைக்காரன், சனியை இடமே கிடைக்கலன்னு இங்க வந்து உட்கார்ந்து போச்சு, காலையிலே கன்றுக்கு சொல்லாம விட்டுட்டான் முண்டை, அதான் அண்ணன் தம்பிக்கு ஆகல, அம்மாவும் தன் பங்கிற்கு திட்டுகிறாள், மாசமே கிடைக்கல இந்த மாசியில வந்துட்டா, இது மாமங்காரனுக்கு ஆகாத பாவம், யாரு நேரத்தை யாரு கண்டா, சமஞ்ச நேரத்தை எண்ணி குமந்தபடி பழந்துணியை கிழித்து கொண்டு மறைவிற்கு போனாள் அப்படின்னு அந்த கவிதை. அதாவது இது கொல்லியில உரம் போடாத விட்டுருப்பான், இல்ல பக்கத்து போய் வேற மாட்டை விட்டு மேய்ச்சிருப்பான், அப்பெல்லாம் விட்டுருப்பான். இந்த புள்ள களவெட்ட போன கொல்லியில அந்த புள்ள வயசுக்கு வந்து போச்சு, அதனால தான் கொல்லிக்கு ஆகல அப்படிம்பான். இவன் காலையில போட்ட சாத்திரியா உழுந்து கிடந்திருப்பான் அண்ணங்காரன், இந்த புள்ளை காலையிலே கண்டுருக்குடா, இந்த புள்ள சொல்லாம விட்டுட்டு ஏதோ வகுத்து வலிக்குது அது விட்டு போச்சு, அதனாலதான் அண்ணன் தம்பிக்கு ஆகல. இப்படி அது பாவம், யாரு நேரத்தை யாரு கண்டா, சமஞ்ச நேரத்தை எண்ணி குவிந்தபடி பழங்குடியை கிழித்து கொண்டு மறைவிற்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி. இது போன்ற வழி என்னுடைய மக்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கறதெல்லாம் என்னுடைய எழுத்துல கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய பெரிய உத்வேகமா இருந்து தலைமுறை கோபம் அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு மிகுந்த வரவேற்பை பெற்றது. அது வந்து அப்பதான் வந்து பழமலை சொன்னார், இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது பேராசிரியர் தா. பழமலை சொன்னார், வெறும் குணசேகரனே போடு,
இந்த கண்மணிலாம் சேர்க்காத, பிற்காலத்துல கண்மணி தான் நிற்கும், குணசேகரன் நிற்காது. அப்படி நிற்காது. நான் தான் இந்த புத்தகத்தை போறதுக்கே ஊர்ல 10 வட்டிக்கு கடன் வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எங்க இதெல்லாம் இது ஒண்ணு போதுண்டாப்பான்னு கேட்க பார்த்து ஊந்து கும்பிட்டு இந்த புத்தகத்தோட நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனா அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் கண்மணி குணசேகரனே நின்று போச்சு. ஆக இது ஒரு எளிய கிராமம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இலக்கிய நுழைவு. பேராசிரியர் அது எழுத்தாளர், பெரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் தான் சொல்லுவார், நீ இலக்கிய உலகத்தில் எப்படி நுழையும் போது யார் முகத்தில் முழிக்கிறியோ அது மாதிரியே உன்னுடைய எழுத்து ஆயிடும்பார். நான் பேராசிரியர் பழமலை முகத்தில் முழித்தவன். எனக்கு என் மக்கள் மொழி வாழ்வு இதுதான் எனக்கு சாத்தியமாச்சு. அப்புறம் தான் சிறுகதைகள். நான் கதைகள் மட்டும்தான் கவிதைகள் மட்டும்தான் எழுத தெரியும், கதைகள் எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப பெருமாள் முருகனோட திருச்செங்கோடு, தங்கர் பச்சானுடைய வெள்ளை மாடு ஆகிய சிறுகதை தொகுப்புலாம் படிக்கும்போது எல்லாம் ஒரு மாதிரியா தான் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் மெனக்கிட்டா நம்ம எழுதலாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உடனே சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அந்த எல்லாம் குருவிச்சுவுடன் ஒரு கதை வரும். எனக்கு ரொம்ப, எங்க ஊர்ல ஒரு பாப்பா ஒன்று இருக்கு. அவங்க ஊர்ல அவங்க வீட்டுல 5 பொண்ணு அக்கா தங்கச்சிங்க. ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தனா அந்த கதவு பக்கத்துல படுத்து கிடக்கும், அது ஊடு ஒதுங்கி இருக்கும் வீட்டு தூரத்துக்கு அதுல ஒரு பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டு தூரம் வரும்போதெல்லாம் இடுப்பு வலிக்கும். அதுக்காக தாங்க முடியாது, பெரிய பாடு. அவங்க அம்மா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, இது வலிக்குது போகுதுங்கிறது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 5 பொண்ணு, அதை எப்படி அவங்க பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா, இந்த பொண்ணுக்கு பயங்கரமா வலியா இருக்கும், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போவாரு. அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க, இவன் என்ன ஒரு வயசான ஆள் இந்த பொண்ணை இட்டுன்னு வந்திருக்கான், இவன் ஏதாவது குறுக்கால ஏறுகிற ஓட்டானா, இந்த பிள்ளை இந்த ஹாஸ்பிட்டல் கிளைக்க வந்திருக்கிறாங்களா, இப்படியான பல்வேறு சிக்கல்ல போயிட்டு இருக்கும். கல்யாணத்துக்கு மறுபடியும் ஒரு இடத்துல தேதி வச்சிருவாங்க. கல்யாணம் ஒரு வாரம் இருக்கும்போது சொல்லுவோம், பக்கத்து வீட்டு பொண்ணு ஆச்சு இந்த பாப்பா இதை இட்டுன்னு போய் எங்கனாச்சு இந்த வேம்பை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் காட்டினாங்க. நான் இது அடிக்கடி வீட்டு தூரம் போகும்போது இடுப்பு வலிக்குதுங்குத, வவுத்து வலிக்குதுங்குத, போகிற இடத்துல இது மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அது ஊடுறி அது கல்யாணம் ஆகி அப்படிச்சுன்னா சரியாக போய்டும் அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆகி அது முழுவாமல் இருந்துச்சுன்னா அந்த வழியில சரியாக போய்டணும். அம்மா அது பாட்டு சொல்லிட்டு போகுது, அம்மா சொல்லிட்டு போகலாம், அதுக்கு மேற்பட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் 4 பொண்ணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போயிட்டு இருக்கும் வச்சுக்க. ஒரு பெண்ணின் வலியை ஒரு சொல்லக்கூடியதாக என்னுடைய உயிர் தண்ணீர் சிறுகதை தொகுப்பு. அப்புறம்தான் உடனே ஆதண்டார் கோயில் குதிரை, அடுத்தது கவிதைகள். இப்படி என்னுடைய அஞ்சலை நாவல் என்னுடைய 99 எழுதினேன். இதுவரைக்கும் என்னுடைய அஞ்சலை நாவல் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு கன்னிசாமி போவா. ஐயப்பன் எப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னா, எந்த வருஷம் கன்னிசாமி போவாத இருக்கோ அந்த வருஷம் ஐயப்பன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாராம். எந்த வருஷம் கன்னிசாமி போவாத இருக்கிறது ஐயப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கும் புதுசா கன்னிசாமி வர்ற மாதிரி என்னுடைய அஞ்சலை நாவலுக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் இது 7வது பதிப்பு என்ன வந்திருக்கு, அவசியம் போய் பாருங்க. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மனசுக்கு நிறைவான ஒரு படைப்பு. ஒரு பொண்ணு 3 இடத்துல கல்யாணம் பண்ணிக்கும் அஞ்சலை நாவல். அந்த ஒரே பொண்ணு ஒருத்தனும் மாப்பிள்ளன்னு காட்டி, அண்ணங்காரனை மாப்பிள்ளன்னு காட்டி தம்பிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அண்ணங்காரன் நல்லா மத்தம் அடிக்கிறான், ஆள் நல்லா ஒரு இதாக இருப்பான். தம்பிக்காரன் ஒரு நோஞ்சானா இருப்பான். அவனை நினைச்சுக்கிட்டு இவனுக்கிட்ட படுக்கிறதுக்கு சம்மதம் இல்லை. அதுக்கு மிருகாது போகுது, பிடிக்காம போகுது. உடனே அவங்க அக்கா பார்த்து வாழா வெட்டியா வந்தது எதுக்கு வச்சுக்கிட்டு அதை இட்டு போய் அவர் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. அவங்க கொழுந்தனாருக்கு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் கொழுந்தனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது நாளைக்கு பிரச்சனையே ஆகக்கூடாது அப்படிங்கிறது இதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு. இப்படி அந்த பெண்ணின் கதை ஒரு துயரம் சார்ந்த வழியை சொல்லக்கூடிய அஞ்சலை நாவல் அவசியம் நீங்க படிங்க. அதுல பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, முந்திரிக்காய், இது 3. இப்படி நாவல், சிறுகதை, கவிதை இது எல்லா தளங்களிலும் தொடர்ந்து நம்ம எழுதிட்டு இருக்கும்போது தான் இந்த சங்கமித்ரான்னு ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணாரு, ஏன்பா நீ இப்படி இந்த வட்டார வழக்கில் எழுதி கிடக்கிற, வட்டார வழக்கு ஒரு அகராதி போடு, ஒரு டிக்ஷனரி போடு அப்படின்னாரு. அண்ணன் இந்த புத்தகம் போட்டு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அகராதி போட்டு இதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, சும்மா போடுப்பா அப்படின்னாரு. நம்மளே படிச்சிருக்கிறதே 10வது, இதுக்கு மேற்பட்டு நம்ம போய் இந்த புத்தகம்லாம் எங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு பெருமாள் முருகனோட
அந்த கொங்கு வட்டார சொல்லாகிறாரு. சும்மா படிச்சு பார்க்கும்போது பார்த்தேன், இல்லை இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைடா, இது அந்த பொருள் நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மக்கள் மொழியில எழுதிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம ஒரு அகராதி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய நடுநாட்டு சொல்லகராதி அப்படிங்கிற சொற் சேகரம் ஒரு அகராதி தொகுக்க ஆரம்பிச்சேன். நிறைய சொற்கள், ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊர்ல இப்ப தப்பு கொட்டைன்னு இருக்கும், முந்திரி அவங்கெல்லாம் முந்திரி கொட்டை தோப்புக்காரங்க பொறுக்கிக்கிட்டு முந்திரியை விட்டுருவான். இதுக்கு மேற்பட்டு நம்மெல்லாம் வானா விட்டுடு அப்படின்னா யாரு வேணாலும் போய் கொட்டை பொறிக்கலாம். தவறி நிற்கக்கூடிய முந்திரி கொட்டைக்கு பேரு தப்பு கொட்டைன்னு பேரு. இது போன்று நிறைய சொற்கள். இப்ப அதே காட்டு தோப்பும்பா, கவர்மெண்ட் வச்சிருக்கிற காடு, அரசு முந்திரி காட்டுக்கு பேரு காட்டு தோப்பு, சொந்த தோப்புக்காரன் இப்ப நம்மளாம் வச்சிருக்க பேர் பட்டா தோப்பு. இது போன்ற நிறைய சொற்கள் தொகுத்து வச்சிருக்கும் போதுதான் இப்ப கரிசல் இருக்கு, கரிசல் வட்டாரம் இருக்குது, கொங்கு வட்டாரம் இருக்குது, நெல்லை வட்டாரம் இருக்குது. நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்டா, என்ன ஒரு போடுறது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அப்பதான் சொன்னாங்க, இது பழைய காலத்துல இதுக்கு பேரு நடுநாடுன்னு இருந்திருக்கு, இப்ப காலப்போக்கில் யாரும் சொல்லல அப்படின்னா. அதுக்கு பிறகுதான் நடுநாடு அப்படின்னு இந்த பகுதிகளுக்கு ஒரு வட்டாரத்தை ஒரு வட்டார பெயரை கொடுத்து அந்த பெயரில் நடுநாட்டு சொல்லகராதி ஆயத்தப்படுத்தின. இந்த நடுநாட்டு சொல்லகராதி தயார்படுத்தின பிறகுதான் எனக்கு ஒரு கூடுதல் பெரிய வெளிச்சம், குறிப்பா நடுநாடுங்கிற ஒரு பெரிய சொல்லே அதுக்கு பிறகுதான் பரவல் தன்மை பெற்று இன்னைக்கு நம்ம விட்டாலும் விடலாம், அது விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நடுநாட்டு சொல்லகராதி. இந்த நடுநாடுங்கிற சொல் பிரயோகம் தமிழகம் முழுவதும் திரும்ப கவனத்திற்கு உள்ளாகப்பட்டு இப்ப கூட நடுநாட்டு சிறுகதைகள்லாம் தொகுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு நடுநாட்டு சொற்களை தேடி போகும்போது நிறைய சொற்கள், நடப்பால் அப்படிம்பாங்க. நடப்பால்ங்கிற சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை நடக்க ஆரம்பிச்ச பிறகு பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் நடப்பால்னு பேரு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீ எதை ஆத்து கொம்பி தழைய ஏதாவது உடச்சி கிடச்சி மாரில் தடவி புள்ளையோட பால் குடிக்கிறத நிறுத்தணும். அப்ப நிறுத்தினா நிறுத்திடலாம். புள்ள நடக்க தொடங்கின பிறகு புள்ள ஆசை புள்ள நீ விட்டுட்டே இருந்தனா பல்லு முளைச்ச பிறகு கடிக்கும், இமிஷம் கொடுக்கும், அடிக்கும். அந்த பால் குடியை நீ தொந்தரவு தாங்காம பால் குடித்தே ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு கொண்டாந்துருவாங்க. அதுக்கு பேரு நடப்பால், நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் கொடுக்கக்கூடிய பால் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கெர்போட்டம் அப்படின்வாங்க. கெர்போட்டம்னா இந்த மார்கழி ஐப்பசி மார்கழி மாதங்களில் மேகங்கள் இங்கேருந்து அங்கே பிறந்துட்டு போவோம், அங்கேருந்து இங்கே பிறந்துட்டு போவோம், இப்படி பிறந்துட்டு இருக்குது. வந்து நிறை மாதத்தில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற சிசுவானது இங்கேருந்து இங்கே போவோம். அந்த நேர மாசத்துல இருக்கிற பொண்ணு வயிற்றுல கை வச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா இப்படி ஓடும், இப்படி இங்கேருந்து பெறலாம், இங்கே பெறலாம், இங்கேருந்து இங்கே பெறலாம். இப்படி நிறை மாதத்தில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கிற சிசுவானது அங்கும் இங்கும் அலைவது போல் மேகங்களின் மழை புரள்வுக்கு கர்ப்ப ஓட்டம் பேரு. எப்படி எல்லாம் சொற்களை எதனோடெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறா. அந்த சொற்களை தேடி போகும்போது இருக்கிற உற்சாகமும் மனநிலையும் எதுவுலையுமே இருக்காது. காவூர் போட்டு போச்சுங்கம்மா. காவூர்னா இளம் கற்பம். அது என்ன அவர் சொல்லுவான், அந்த பொண்ணு என்னன்னு தெரியல காவூர் பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு முழுவாம இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவளுக்கு காவூர் பட்ட மாதிரி வலிக்குதுங்கிறாங்க, வலிக்குதுன்னு சொல்றா அப்படின்வாங்க. காவூர் பட்ட மாதிரி வலிக்குதுன்னா இந்த அபாஷன் ஏதாவது ஒரு சமயத்துல இது நடந்திருக்கான், அபாஷன் நடந்திருக்கு, கரு கலைஞ்சிருக்கும். அந்த சமயத்துல எங்க டாக்டர் கிட்ட போய் காட்டாம இவ்வளோ ஊர்ல இருக்கிறத ஏதாவது பிடிங்கிடிங்க வெளியில கிடைச்சிட்டு வகுத்து அப்படியே விட்டுரும். அதுல இருக்கிற நச்சு கொடிகள் தங்கி கட்டி மாதிரி உண்டாயிடும். அதுக்கு பேரும் காவ உருப்படுதல் அப்படின்னு பேரு. இப்படி ஒரு சொல்லுக்கு பல்வேறு வகையான பொருட்கள். இந்த போக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு. போக்குன்னா பொதுவா இயல்பு தமிழ்ல போக்குன்னா அவன் போக்கே சரியில்லம்மா, நடைமுறை. பெரும்போக்கு அவன் பெரும்போக்கா போவாண்டா அப்படின்பா. இது மட்டும்தான் பொது சொல். போக்கு என்பது கலைகளை குறிக்கும். நெல்லுல நிறைய போக்கு முளைஞ்சிருக்கு அப்படின்பா. அவளுக்கு போக்கு போறது நிக்கவே இல்லை அப்படின்பா. பெண்களுக்கு போக்கு போவது நிக்கல அப்படின்னா அந்த தீட்டு பெரும்போக்கா அது பாட்டுக்கு இந்த மென்சஸ் அந்த நிறைவு நாள்ல போகும்போது கடலும் காவேரியுமா ஓடிட்டு கிடக்கும். அது மாதிரி இருக்கிறதுக்கும் போக்குன்னு பேரு. ஏரி கோடி ஓடுறதுக்கு பேரும் போக்கு. ஏரி போக்கு போகுது அப்படின்வாங்க. இப்படி ஒரு சொல்லுக்கு பல்வேறு வகையான
பொருட்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் இல்லை, ஒரு எழுத்தாளன் வட்டார வழக்கு எழுத்தாளனா இருக்குண்டா, அவனுக்கு தாண்டா இந்த சொற்களை எல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை, மனநிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய அகராதி. இந்த உதப்பைன்னு ஒரு சொல்லு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உதப்பை. இந்த குடல்ல செரிக்காத தழை சார்ந்து இருக்கு பாருங்க. ஆடுலாம் இருக்கிற இடத்துல போட்டு வச்சிருப்பான், புதன்னு அப்படியே தழை சார்ந்து இருக்குங்க, அப்படியே செரிக்காம. அதுக்கு பேர் உதப்பைன்னு பேரு. காலில் கரப்பாங்கடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, நம்ம சேர்த்துட்டு வராத மூலிகையெல்லாம் ஆடு தின்னுட்டு வந்து வச்சிருக்கோம். அந்த உதப்பை அப்படியே சாக்ஸ் மாட்டுற மாதிரி அந்த குடலை அப்படியே அந்த உதப்பையோட தூக்கி காலில் கட்டி விட்டுருவாங்க குழந்தைக்கு. அந்த மூலிகை அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு சீக்கிரம் ஆற விட்டுடும். இப்படி ஆட்டின் வயிற்றுக்குள் இருக்கிற செறிபடாத தழை சார்ந்துக்கு எப்படி உதப்பைன்னு சொல்றானோ, அதே மாதிரி நெல்லின் நாற்று வேரில் ஒட்டி இருக்கக்கூடிய சேரு இருப்பாரு, அதுக்கு பேரும் உதப்பைன்னு பேரு. அதான் அவன் தெம்பத்த பயலோடா, நாத்துல இருக்கிற உதப்பையை கூட அலசி கட்ட மாட்டாம அரிச்சு வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு சொற்கள். இந்த சொற்களை தேடி போகும்போதுதான் எனக்கு நிறைய கதைகளும் பாடல்களும் எனக்கு கிடைச்சது. நீங்க சொல்ல போய் சேகரிக்க போறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. அவங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்பதான். இந்த இது சொல்லுவாங்க, இந்த லாட மொழின்னு சொல்லுவாங்க. லாட மொழின்னா இந்த இடுப்பும் பறிப்பும் சாவ போற நிலையில பேசிட்டு இருப்பான் பாரு, ஏதாவது குளறி அவன் லாட மொழி பேச ஆரம்பிச்சிட்டான்பா, அவனுக்கு இதுக்கு மேற்பட்டு ஒண்ணு தங்காது அப்படிம்பாங்க. லாட மொழின்னா இறக்கும் தருவாயில் பேசக்கூடிய குளறிய ஒரு பேச்சுக்கு பேரு லாட மொழின்னு பேரு. அது எதுல இருந்து வந்துச்சுன்னா லாலி மொழி. குழந்தைகள் பேச தொடங்கும் போது ஏதாவது லாலூன்னு கிடக்குதோ அது மாதிரி குழந்தைகள் எப்படி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய லாலி மொழி தான் காலப்போக்கில் லாட மொழி ஆகி போச்சு அப்படின்பா. இந்த லாட மொழிங்கிற சொல்லு சாவூட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேற எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க. ஒரு எழுத்தாளனா இருக்கிறவனுக்கு எந்த இடத்துல வேணாலும் கதைகள் கிடைக்கலாம். ஆனா ஒரு அகராதி தொகுப்பாளனுக்கு காதை நல்லா தீட்டி வச்சுக்கணும். நீ வீட்டுல கூட அப்படி கணிஞ்சுலாம் அழுவ முடியாது, ஏதாவது சொல்லு சொன்னா குறிச்சு வைக்கணுமேன்னு அந்த மனநிலையில் தான் உங்களுக்கு போகும். அது ஒரு வியாதியாவே ஆயிடுச்சு. ஏன்னா 20 ஆண்டு காலத்திற்கு மேல முதல்ல நடுநாட்டு சொல்லகராதி 97 வந்துச்சு, திரும்ப 2007 விரிவாக்கப்பட்ட 2ஆம் பதிப்பு வந்துருது. தொடர்ந்து அதுல பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்படி போகும்போது நிறைய கதை பாடல்கள். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பெல்லாம் திருமணங்கள் தேதி கிடைக்குதோ, பொண்ணு கிடைக்குதோ கிடைக்கல, முதல்ல மண்டபத்தை புக் பண்றோம், நல்ல மண்டபம் வேணும்னு அதை பார்த்துட்டு தான். ஆனா ஆதி காலங்களில் கிராம தேவதைகள் கோயில்கள்ல தான் குலதெய்வம் கோயிலில் வச்சு தாலி கட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்போ சரியாச்சுன்னா இந்த கொரோனா காலத்துலலாம் என்ன பண்ணிட்டானே, இந்த மண்டபத்தில் வைக்கக்கூடாதுன பிறகு நொண்டிபுரம், போத்துராசா, அங்காளம்மா அந்தந்த கோயிலை வச்சு தாலி கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. பழையபடி அந்த கொரோனா காலத்தில் தான் அது நடந்தது. ஆனால் சங்க காலத்தில் ஆதி காலங்களில் இது மாதிரி கிராம தேவதைகள் கோயிலில் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவதற்கான பாடல்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த திம்பின்னு சொல்லுவாங்க, இப்படி வச்சுட்டு கையை கரகரன்னு சுற்றுவாங்க. எண்ணெய் சட்டி தலதலங்க, என் கூட வாடா சின்ன தலைங்க, காது கடுக்கனை கைட்டி வச்சு கண்ட கோயிலில் தெண்டமிட்டு, ஆணுக்கு எங்க கல்யாணம், ஐநா கோயிலில் கல்யாணம், பொண்ணுக்கு எங்க கல்யாணம், பொடையாத்தா கோயிலில் கல்யாணம், நீனும் நானும் சோடி நெல்லு குத்த வாடி, ஆத்து மணல் தூள் பறக்க அவள் பறக்க வாடி அப்படின்னு. ஆத்து மணலை தூள் பறக்க அவளை இடிக்க வாடி. அவளை இடிச்சு பார்த்தீங்களா, மக்குன்னு போட்டு குத்தும் சனங்க. அது ஒரு அழகு. நெல் நாற்று விட்டோம்னா அதை எடுத்து வந்து அவளை இடிச்சு படைப்பாங்க வச்சுக்க. இப்படி கிராமங்களில் பழங்காலத்தில் எப்படி வாழ்வு இருந்ததை சொல்கிற பாடல்கள் வந்து நடுநாட்டில் சொற் சேகரிக்கல கிடைச்சு. இப்பெல்லாம் கபடி போயிட்டு இருக்கிறான். அந்த காலத்துல அதுக்கு சடுகுடுன்னு பேரு. நீங்க எவ்வளவு உழுந்து உழப்பரிசி முட்டி தேங்கிட்டு வந்து இந்த சும்மா பஸ் பூரா பள்ளிக்கூடம் ஓடுறான்பா. இந்த கருநாள் அன்னைக்கு லீவ் விட்டுறாங்களா, இவனு புதுசா போய் கபடி விளையாடுவாங்க. எவன் முட்டியாவது உடச்சிக்கிட்டு எவன் மண்டையாவது உடச்சிக்கிட்டு இங்க காங்கிரீட்ல போய் கட்டிக்கிட்டு நிற்பான். அந்த இது இந்த பண்டுட்டி பக்கம் இருக்கு, முத்தாடி பக்கம். இந்த கருநாள் கட்டி மறுநாள் பொண்ணா பூரா ஆத்தோ வார்டுக்கு போற கேஸ் பூரா இங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இத நடந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு முன்னாடியே ஒரு விளையாட்டுக்கு போகும்போதே நீ எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் அந்த காலத்துல பாட்டு. சடுகுடு அடிக்கவே, கையங்கால் முறியவே,
ஒப்பனுக்கு எப்பனுக்கும் ஒரு பணம் தெண்டம் 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 தெண்டன் அந்த பாட்டு பாடிப்போம். சடுகுடியை அடிக்கவே கையங்காலம் முறியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கும் ஒரு பணம் தெண்டம் 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 குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி கூத்தியா வீடு போகையிலே சாம கோழி கூவையிலே கூவையிலே கூவையிலேன்னு பார்த்துக்குவான். கூத்தியா வீட்டுக்கு போறவன் போய் நல்லா சாப்பிட்டு ஒரு பெரிய தலைகாணி ஒன்று காலில் ஒரு போடுவான். போனால் ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பு ஓட்டுற நேரத்தில் அப்படியே திரும்பி வருவான். இந்த ரெவன்யூ ஸ்டாம்புக்குள்ள சிறப்பு மற்ற ஸ்டாம்புக்குன்னா பார்சல் அனுப்புறதுக்காக ஓட்டணும். அதை என்ன பண்ண கோந்து போட்டு அதை ஒட்டிக்கிட்டு இது பண்ணுவான். ரெவன்யூ ஸ்டாம்பு நீ கடை வாங்கினாலும் பணம் வாங்கிறதுக்கு வாங்குது. அப்படி எச்சு அதுக்கு தொட்டு விட்றா பணத்தை வாங்கி அந்த இடைவெளிகளில் திரும்புவான். அதே மாதிரி எப்படி களவு மகளிர் வீட்டுக்கு போய் கையோட கையா வந்துடுவியோ அதே மாதிரி போன வேகத்தை ஆளை அடிச்சுட்டு உடனே வாடாங்கதான் குடுகுடு மாம்பழம் மடியில கட்டி கூத்தியா வீடு போகையிலே சாம கோழி கூவையிலே கூவையிலே கூவையிலேன்னு பாட்டு பாடிட்டு வருவான். எவ்வளவோ பாடல் இதை உள்ள நுழைஞ்சி போகும்போது அவ்வளவு இனிமையான அவ்வளவு வகையான பாடல்கள். இப்போ இந்த எங்கள் ஊரெல்லாம் இந்த பொங்கலுக்கு நேரம் ஆச்சுன்னா ஒரு கொடி ஆக்கிவிடு நிறுத்துறேன். நம்ம பொழுதுதான் முக்கியம். இந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த கும்மி அடிப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. எந்த பாடலுமே நம்ம சனங்க பாடுறதும் கிடையாது, கேட்கறது கிடையாது. ஏன்னா இதுவுல ஆங்கி ஓஞ்சி இந்த சடப்பு அம்மா நீட்டு வச்சு கட்டிட்டு பூரா இந்த கோயில் இருக்கு சில மாதிரியே ஒரு ஊர்ல நீட்டா வச்சு கட்டிடும். ஏதாவது கும்மி இந்த கட்டும் போதே இது கும்மி அடிக்கணும் பாட்டு பாடுங்கிறத மறந்துடும். இதுல நம்மளால அன்னைக்கு ஃபுல்லா போட்டுருவோம் சரக்க. அன்னைக்குதான் இது சுத்தி 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 பாட்டு பாடுறதுல கும்மி அடிக்கிறதுல நீட்டு ஏதாவது சிக்கல் பண்ணான்ட்டு இப்பெல்லாம் கும்மி அடிக்கவே வரமாட்டேங்குது. ஒரு கட்டு கரும்பா பரங்கி ஒன்னாலாயிரமாம் ஒன்னாலாயிரத்தை பரங்கி ஏத்தண்ட கப்பலிலே கப்பல் ஒரு காதம் பரங்கி கடலும் முக்காதம் கப்பல் செலுத்துறவன் பரங்கி எப்ப வருவாண்டி அதோ வாராண்டி பரங்கி அதண்ட கப்பலில. எப்படி ஆங்கிலேயர் காலத்தில் இங்க இருக்கிற கரும்பை வெட்டி கப்பல்ல ஏத்திட்டு போய் வெளிநாட்டுல அங்க சர்க்கரையாக்கி திரும்ப நம்மகிட்டே கொண்டாந்து அதிக விலைக்கு விற்கிறாங்கிற பாடல்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் அழகா சொல்கிற பாடல்கள். இதெல்லாம் காது கொடுத்து நம்ம கேட்கணும், குறைந்தபட்சம் பார்க்கணும். எதுவுமே செய்யறது இல்லை. அப்புறம் கண்ணுக்கு நீங்க அங்க உட்காந்துருக்கிறது என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த செல்லு தான் என் நம்ம கண்ணுல புடிங்கிட்டு போறது. இந்த செல்லு நோண்டி 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 24 மணி நேரமும் அதை பார்த்து பார்த்து வேற ஒண்ணும் இல்லாம போகுது. இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது இதெல்லாம் வட்டார வழக்காக சொல்லாத போடா அப்படின்னு தள்ளிட்டு போயிடலாம். இந்த வாழ்க்கை அழுத்து போகும். அப்புறம் லாவணி பாடல்கள் அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டு திரும்ப பாடுறது அந்த மாதிரி. இப்பெல்லாம் அந்த லாவணி பாடல் அந்த அரங்குகள்லாம் தனித்தனியா இருக்கும். ஆனா அந்த காலத்துல நிறைய இந்த பாடல்கள் காயோ காயடி எண்ணெய் காயடி பரங்கி காயடி அதுவும் இல்லடி பூசணி காயடி அதுவும் இல்லடி பாவக்காயடி அதுவும் இல்லடி பொருளங்காயடி உனக்கு புத்தி இல்லடின்னு முடியும். இந்த ஆளா சோளா ஆறு பிறந்தா தம்பி பிறந்தான் ஏன் பிறந்தான் கத்திரி கொள்ளைய கொத்த பிறந்தான் காவேரி தண்ணிய நீய பிறந்தான்னு ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, ஒருத்தங்க பாட்டு பாடுவாங்க. இந்த துள்ளி குதித்து கொட்டுகிற கும்மி வரைக்கு பேரு ஆளா சோளா என்று பேரு. நீங்கெல்லாம் அந்த கிராமத்து விளையாட்டுகளே ஒரு தடவை பார்க்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய கதை பாடல்கள். அந்த கதை பாடல்கள்ல ஒரு விடுகதைக்கு 2 பொருள்படும்படியான கதைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு கதை, சச்சரா சலசலன்னு வர்றவரே சதிரான மேடையில் அவர் இருக்க உன்னால மனம் வந்து நான் இருக்க என்னால நீ வந்து மடிய வேணாம் அப்படின்னு ஒரு கதை. அதாவது வீட்டுக்காரன் கேரளா போயிட்டான். வீட்டுக்கார அம்மா வேற ஒரு களவு காதலரை ஏற்படுத்திடுச்சு. இது எவனையும் அந்த வீட்டுல வெளியூருக்கு போயிருக்கான். வீட்டுக்காரனுக்கு தகவல் சொல்லிவிட்டான். அவன் ஒரு நாள் ராத்திரில வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டான். முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா இப்படி வீட்டுக்காரன் வந்து உட்காந்துருக்கிறான். இந்த அம்மா பார்த்தது இந்த சமயத்துல நம்ம இந்த இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த களவு காதலர் செருப்பு போட்டுட்டு சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு தோட்டத்துல வராரு. வீட்டுக்காரன் நடு வீட்டுல உட்காந்துருக்கிறான். அவன் இப்படி வரான், இந்த அம்மா இப்படி உட்காந்துருக்கு. பார்த்தது இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு யோசனை பண்ணி தான் உடனே சொல்லிச்சு, மாமா நான் ஒரு வெடி சொல்றேன் அப்படின்னு. என்ன வெடி? சச்சலா சலசலன்னு வர்றவரே
தண்ணீரில் அது சொல்லுது, சச்சலா சலசலன்னு வர்றவரே, சதுரான மேடையில் அவர் இருக்க, உன்னால மனம் வந்து நான் இருக்க, என்னால நீ வந்து மடிய வேணாம்னு சத்தமா சொன்னவன்னு இவன் உஷாராயிட்டான். ஆள் ஓஹோ, வீட்டுல ஆள் போட்டுன்னு போட்டான். இந்த வீட்டுக்கார அம்மா விடிய 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 உட்காந்துட்டு வீட்டுக்காரி சொன்னார சொல்லான்னு யோசிச்சு பார்க்குறான். ஒரு நாள் வெடிக்க முடியல, தலைமொழி கூவுது. அப்பதான் அவன் கேட்கறா, அவன்கிட்டே கேட்கறான், நீ சொன்ன வெடி என்னதான் வெடி அப்படின்னு. அவதான் சொல்றான், ஒன்றும் இல்லையா, ஒரு குளத்துல ஒருத்தன் தூண்டி போட்டுட்டு இருக்கிறான். தூண்டி முள்ளில் இருக்கிற புழுவு அந்த மீன்கிட்ட சொல்லுது. என்னன்னு சொல்லுது, சச்சலா சலசலன்னு வரவரே, தண்ணீரில் சலசலத்து வரும் மீனே, சதிரான மேடையில் அவர் இருக்க, அவன் தூண்டி முள்ளு போட்டுட்டு அவன் உட்கார்ந்துருக்கான். உன்னால மனம் வந்து நான் இருக்கேன், என்னை வந்து நீ தின்னுடுவியோன்னு நான் பயந்து போயிருக்கிற, என்னால நீ வந்து மடிய வேணாம், என் மேல ஆசைப்பட்டு வந்து தூண்டி முள்ளில் சிக்கிக்காதுன்னு சொல்றான். அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. இல்லை, இப்படி ஒரு புத்திசாலி பொண்டாட்டி நீ இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து அவன் காலில் உழுந்து கும்பிட்டு முதப்பசி ஏறி ஊருக்கு போட்டான். இவன் 4 தேதியில் இருந்து களவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கதை. இது போன்று என் மண்ணில் இருக்கிற கதைகள், பாடல்கள், பல்வேறு குல தெய்வங்களை பற்றி என்னுடைய படைப்புகளை ஒருங்கிணைத்து தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நடுநாட்டு மக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, உரையாடலில் பேசுவோம். இந்த மட்டத்தில் இன்னும் நிறைய அண்ணன் விருப்பப்பட்ட பாடல்கள்லாம் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். இந்த மட்டத்தில் எனது உரையை நீங்கள் இதுகாரம் அமைதியாக கேட்டு உணர்ந்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.